بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسوله وآله وصحبه أجمعين أما بعد கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக சபையிலே இருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் பொழுதும் அல்லாஹ்வினுடைய அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலால் ஆக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றி வாழக்கூடிய வாழ்க்கையாகவும், எதையெல்லாம் நமக்கு அல்லாஹ் தஆலா ஹராம் ஆக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சஹாபாக்களை அவர்களுடைய பெயர்களை ஒரே மூச்சிலே கூறி இவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பதாக கூறினார்கள். அதில் முந்தின தினத்திற்கு முன்னால் நாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். நேற்றைய தினம் நாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை பார்த்தோம். இன்றைய தினம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, யார் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்பதனை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய வணிக வியாபாரி. எந்த அளவிற்கு என்றால், இன்றைக்கு இந்தியாவினுடைய அம்பானி என்பதாக கூறுகின்றோம், அதானி என்பதாக கூறுகின்றோம், டாடா என்பதாக கூறுகின்றோம். அதே போன்று அன்றைக்கு மக்காவினுடைய அம்பானியாக, மக்காவினுடைய அதானியாக, மக்காவினுடைய டாட்டாவாக அல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கின்றார்கள். நாம் எல்லாம் பார்த்தோம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கைகளால் 5 சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். யார் அந்த 5 சஹாபாக்கள்? சொர்க்கத்திற்கு நற்செய்தி கூறப்பட்ட 10 சஹாபாக்களில் 5 சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கைகளால், கரத்தினால் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அதில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். எந்த அளவிற்கு என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பல்வேறு குழந்தைகள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 16 குழந்தைகள் இருந்தார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே வருகின்றது. 9 ஆண் குழந்தைகளும் 7 பெண் குழந்தைகளும் இருந்தார்கள். இது மாத்திரமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருங்கிய உறவினராக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை பெண் குழந்தைகள்? 4 பெண் குழந்தைகளில் 2 பெண் குழந்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்திருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், ஒரு பெண் குழந்தை மரணித்ததற்கு பின்னால் மற்றொரு பெண் குழந்தையை திருமணம் முடித்து வைத்திருந்தார்கள். அப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சந்ததி 5 தலைமுறைகளுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமுறையுடன் ஒன்றிணைகின்றது. அது மாத்திரமல்லாமல் எந்த அளவிற்கு என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரத்த உறவாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமி பைலா என்கின்ற அவர்களுடைய தந்தையினுடைய சகோதரி, மாமி அவர்களுடைய மகனாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகளின் மகனாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அதாவது தன்னுடைய மாமியினுடைய மகளின் மகன், அதாவது மச்சியினுடைய மகனாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஆரம்பமாக நமக்கெல்லாம் தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் குழந்தை ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் ஆசன் என்ற ஒரு மனிதருக்கு திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள். அவர்களுடைய மீதம் இருக்கக்கூடிய 2 பெண்மணிகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் இருவரையும் அபூலஹபினுடைய 2 மகன்களுக்கும் திருமணம் முடித்து வைத்திருந்தார்கள். அபூலஹபுக்கு அல்லாஹ் தஆலா அபூலஹபுக்கு எதிராக அல்லாஹ் தஆலா வஹியை இறக்கினான். ஆகையினால் அபூலஹப் தன்னுடைய 2 மருமகளையும் தலாக் விடுவதற்காக தன்னுடைய மகனிடம் சொன்னவுடன்
அந்த 2 மகன்களும் தன்னுடைய மனைவிகளை தலாக் விடுகின்றார்கள். இந்த நேரத்திலே நாம் எல்லாம் பார்க்கலாம், அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கின்றார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம்தான். நாம் இஸ்லாத்தை ஏற்றால் அடி விழுகும் என்ற தெரிந்த விஷயம்தான். ஆன பொழுதும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப கட்டத்திலேயே தன்னை இஸ்லாத்திற்குள்ளாக நுழைத்துக் கொண்டார்கள். எந்த அளவிற்கு என்றால் அதிகமான துயரங்களுக்கு உண்டானார்கள். ஆதலால் அவர்கள் மக்காவிலிருந்து அபிசீனியாவிற்கு தன்னுடைய மனைவியுடன் ஆரம்ப ஹிஜ்ரத்திலே அவர்கள் செல்கின்றார்கள். அவர்கள் அபிசீனியாவில் நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சில காலகட்டங்களுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கின்றது, ஒரு தவறான ஒரு செய்தி கிடைக்கின்றது. மக்காவில் அனைவரும் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள், நார்மலான ஒரு வாழ்க்கை தான் மக்காவில் ஓடிக்கொண்டிருக்கின்றது, நீங்கள் மக்காவிற்கு வாருங்கள் என்பதாக அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கின்றது. அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருவரும் மக்காவிற்கு வந்து பார்க்கின்றார்கள். ஆனால் மக்காவினுடைய நிலவரமோ மாறாக இருக்கின்றது. அவர்கள் இன்றும் அதற்கு பிறகும் அதிகமான துன்பங்களை அவர்கள் தங்களுடைய தலைகளில் சுமந்து கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் மதீனாவிலே நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நமக்கெல்லாம் அதிகமான தெரிந்த விஷயங்கள் தான். மதீனாவிலே அனைத்து சஹாபாக்களும் நல்ல முறையிலே இணக்கமான முறையிலே வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் பத்ர் போரை அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்குகின்றார். அனைத்து முஸ்லிம்களும் கிளம்புகின்றார்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள். காரணம், ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றார்கள். ஆகையினால் உஸ்மானே, நீங்கள் போருக்கு வர வேண்டாம், உங்களுடைய மனைவியை என்னுடைய மகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பொறுப்பிலே விட்டு செல்கின்றார்கள். பத்ர் களத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வென்று எடுக்குகின்றார்கள் பத்ர் களத்தை. எந்த அளவிற்கு என்றால் அன்றைக்கு அதை விட மிக சிறந்த ஒரு நாள் இல்லை. அந்த அளவிற்கு சந்தோஷமும் மிக மகிழ்ச்சியுடன் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருகின்றார்கள். வந்து பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா மரணம் அடைந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே எந்த அளவுக்கு கவலையுடையவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இடத்திலே ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அடக்கம் செய்கின்றார்கள். அடக்கம் செய்துவிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயங்களை சொல்கின்றார்கள். அவர்களுக்கு கவலையை நிறுத்துவதற்கு அவர்களுக்கு ஆறுதல் படுத்துகின்றார்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக அழுது கொண்டே இருக்கின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், எனக்கு ரசூலினுடைய மருமகன் என்கின்ற பட்டம் போய்விட்டது என்பதாக அழுது கொண்டே இருக்கின்றார்கள். இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு கட்டத்திற்கு மேலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது மகளை உம்மு குல்சூம், அதாவது மூன்றாவது மகளை திருமணம் முடித்து வைக்கின்றார்கள். ஆகையினால் நமக்கு வரலாறுகளிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தனி பெயரே இருக்கின்றது, துன்னூரை. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகள்களை திருமணம் முடித்த ஒரே மனிதர் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அனைத்து போர்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த போர்களில் எல்லாம் கலந்தார்களோ அனைத்து போர்களிலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டார்கள், பத்ர் களத்தை தவிர. நமக்கெல்லாம் பத்ரினுடைய காரணம் தெரிந்துவிட்டது. இதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு இருந்தார்கள் என்றால் வஹீயினுடைய எழுத்தாளர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 நபர்களை நியமித்து வைத்திருந்தார்கள். எழுத படிக்க தெரிந்த 40 சஹாபாக்கள் வஹி எப்பொழுதெல்லாம் வருமோ அப்பொழுதெல்லாம் எழுதி கொண்டே இருப்பார்கள். அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பிரத்யேகமான ஒரு சஹாபியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதாக இந்த 10 சஹாபாக்களும் உஹதினுடைய மலைகளிலே ஏறும் பொழுது உஹது மலை லேசாக குலுங்குகின்றது. இதை பார்த்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா உஹத், நீ அடங்கிக்கொள், நீ நிறுத்திக்கொள். உன்மேல் யார் இருக்கின்றார்கள் தெரியுமா? உன்மேல் ஒரு ரசூல் இருக்கின்றார், உன்மேல் ஒரு சித்திக் இருக்கின்றார், உன்மேல் பல்வேறு ஷஹீதுகள் இருக்கின்றார்கள் என்பதாக. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீத் ஆவார்கள் என்பதனை முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மலையில் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆவார்கள், ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதனையும் முன்னறிவிப்பு செய்தார்கள்.
சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம்தான் தபுக் போர் மிகவும் ஏழ்மையான போர் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்தோம். அந்த போரிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அனைத்து பொருட்களையும் கொண்டு கொடுத்தார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாதி பொருட்களை வந்து கொடுத்தார்கள் என்பதாக நாம் பார்த்தோம். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன கொடுத்தார்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 950 ஒட்டகங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைக்கின்றார்கள், இந்த போருக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக. அது மாத்திரமல்லாமல் 50 குதிரைகளை கொடுக்கின்றார்கள். இவர்கள் அதிகமாக கொடுத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் கம்மியாக கொடுத்தாலும் அவர்கள் நிறைவாக கொடுத்தார்கள். அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அதிக எண்ணிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்தார்கள். நமக்கெல்லாம் இதன் மூலியமாகவே பல்வேறு விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். அவர் எந்த அளவிற்கு மிகப்பெரிய வணிகராக, எந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார் என்பதனை. அது மாத்திரமல்லாமல் ஹுதைபியா உடன்படிக்கை நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். ஹுதைபியா எதற்காக நடந்தது? யாருக்காவது தெரியுமா? ஹுதைபியா எதற்காக நடந்தது? உம்ராக்கு போறதற்காக சஹாபாக்கள் எல்லாம் கிளம்பி வருகின்றார்கள். வந்தால் மக்காவினுடைய காஃபிர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள். நீங்கள் மக்காவிற்குள் வரக்கூடாது, நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது என்பதாக. அந்த நேரத்திலே உடன்படிக்கைக்காக யார் செல்கின்றார்? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். முதலில் உமர் ரலியல்லாஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கின்றார்கள். நீங்கள் சென்று பேசி வாருங்கள் என்பதாக. உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் போனா கைகலப்பு தான் நடக்கும். நான் போனா கைகலப்பு தான் நடக்கும். ஒன்று அவன் உயிரோடு இருப்பாங்க, இல்லை நான் உயிரோடு இருப்பேன். இதுதான் நடக்கும். எனக்கு பதிலாக நீங்க யார் அனுப்புங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை அனுப்புங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் பரிந்துரை செய்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பேச்சுவார்த்தைக்காக உள்ளே செல்கின்றார்கள். நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு, வெளியே வந்தவாறு இல்லை. இந்த நேரத்துல தான் ஒரு 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 பொய் பரவுகின்றது. எந்த அளவிற்கு என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை காஃபிர்கள் கொன்று விட்டார்கள் என்பதாக. இதற்காக தான் ஹுதைபியாவே நடக்குது. இதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதாக தெரிந்தவுடன் சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளிக்கின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், மக்காவினுடைய ஒரு காஃபிரையும் விடக்கூடாது, இன்றே நாம் கொன்றளிக்க வேண்டும் என்பதாக. உடனே அனைத்து சஹாபாக்களுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத் செய்கின்றார்கள். ஒன்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டது உண்மையாக இருந்தால் நாம் என்ன செய்வோம்? போர் செய்வோம் என்பதாக அவர்கள் பையத் வைக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கையையும் அவர்களுடைய கைகளை வைக்கின்றார்கள். எதற்காக? இந்த இடத்திலே உஸ்மானுடைய கையாக என்னுடைய கையை வைக்கின்றேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கைகளை யார் கையாக வைத்தார்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய கைகளாக அந்த இடத்திலே வைக்கின்றார்கள். அதற்கு பிறகுதான் பையத்துல் ரில்வான் என்பதாக இந்த பையத்திற்கு பெயரிடப்படுகின்றது. பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடம் இந்த விஷயம் தெரியப்படுத்தப்படுகின்றது. காஃபிர்கள் எல்லாம் பயப்படுகின்றார்கள். இப்படி இவ்வாறாக ஒரு பொய் செய்தி பரவிவிட்டது என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பொத்தி அவர்களை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சேர்க்கின்றார்கள். அந்த நேரத்திலே காஃபிர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் என்று நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். நீங்கள் இந்த வருடம் உம்ரா செய்யக்கூடாது என்பதாக கட்டளை இடுகின்றார்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு மாத்திரம் ஒரு விஷயத்தை கொடுக்கின்றார்கள். யா உஸ்மான், நீங்கள் என்ன செய்யுங்கள்? நீங்கள் மாத்திரம் வேண்டுமானால் உம்ரா செய்து கொள்ளுங்கள், முஹம்மது இந்த வருடம் உம்ரா செய்யக்கூடாது என்பதாக. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? நாம இருந்தால் அந்த இடத்திலே உம்ராவை விட மிகச்சிறந்த விஷயம் இருக்குமா என்பதாக உம்ரா செய்திருப்போம். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? என் ரசூல் செய்யாத உம்ரா எனக்கு தேவையில்லை என்பதாக உம்ரா செய்யாமல் அந்த இடத்திலிருந்து பையத்துல் ரில்வான், அதாவது பையத் செய்யப்பட்ட இடத்திற்கு வருகின்றார்கள். ஹுதைபியா நடந்ததே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய விஷயத்திற்காகத்தான். அது மாத்திரமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்ச காலகட்டம். அந்த நேரத்திலே தண்ணீருக்கு குடிப்பதற்கு கூட மதீனாவில் இல்லாத ஒரு காலகட்டம். அந்த நேரத்திலே பிஅர் ரூமா என்கின்ற ஒரு கிணறு இருக்கின்றது. அந்த கிணற்றிலே எந்த அளவிற்கு என்றால் தண்ணி அதிகமாக சுரக்கக்கூடிய கிணறு. அந்த கிணறை ஒரு யூதன் வைத்திருந்தான். அதிகமான பணத்திற்கு தண்ணீரை விற்று கொண்டிருந்தான். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த பிஅர் ரூமாவை வாங்கி மக்களுக்கு சதக்கா செய்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்பதாக. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த யூதனிடம் செல்கின்றார்கள். யா யூதனே, நீ என்ன செய், இந்த கிணற்றை எனக்கு விற்றுவிடு என்பதாக. உடனே அந்த யூதன் கூறுகின்றான், இந்த கிணத்துல நான் விற்க மாட்டேன், நீ என்ன பண்ண, ஒரு நான் விற்கிறதா இல்லை அப்படின்னு சொல்றான்.
உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நம்ம வேணா பார்ட்னர்ஷிப் வச்சுக்குவோம். ஒரு நாள் நான் வச்சுக்கிறேன் இந்த கிணத்தை, இன்னொரு நாள் நீ வச்சுக்கோ, இவ்வளோ பணத்தை நீ வச்சுக்கொண்டு முதல்ல கொடுத்து, ஒரு நாள் என்னுடைய கிணறு, ஒரு நாள் உன்னுடைய கிணறு என்பதாக பேரம் பேசி வாங்கி கொள்கின்றார்கள். ஒரு நாள் முழுவதும் அந்த யூதன் விற்பான், மறுநாள் முழுவதும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுக்கு இலவசமாக தண்ணீரை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்திற்கு மேலாக அந்த யூதனிடம் தண்ணீர் வாங்காமல் முஸ்லிம்கள் எல்லாம் சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்திற்கு மேலாக அந்த யூதன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த கிணற்றை நீயே வைத்துக்கொள் என்பதாக கொடுத்துவிட்டு அதிகமான பணத்தை வாங்கிவிட்டு சென்று விடுகின்றார். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கிணற்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முன்னிலையில் வக்ஃப் செய்கின்றார். எந்த அளவிற்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நீர் அருந்திய ஒரு கிணறு தான் பிர் ரூமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு பிறகு அதிகமாக நீர் அருந்திய ஒரு கிணறு பிர் ரூமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்திற்கு பின்னால் அவர்களை குளிப்பாட்டுவதற்கு தண்ணீர் எடுக்கப்பட்ட கிணறு பிர் ரூமா. இன்றைக்கு நாம் நம்முடைய சவுதி அரேபியாவுக்கு சென்று பார்த்தோம் என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரிலே ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. அதுல லட்சக்கணக்கான வரவு வந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம்னு பார்த்தா இந்த பிர் ரூமா, அதாவது ரூமா என்கின்ற கிணத்தினுடைய தண்ணீரின் மூலியமாக பல விளைச்சல்கள் வந்தது. அந்த விளைச்சல்களின் மூலியமாக பல கம்பெனிகளை கட்டினார்கள். அதனுடைய வருமானத்தை எல்லாம் அந்த பேங்க்ல போட்டுட்டு அந்த வருமானத்தில் இருக்கக்கூடிய அந்த பேங்க்ல போட்டு டெபாசிட் பண்ணிக்கிட்டே வராங்க. எந்த அளவிற்கு என்றால் படிப்பு செலவிற்காக அந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஏழைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சீலக்காதி என்பதாக இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் பேசுகின்றோம். ஆனால் உண்மையாக மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மனிதர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வாழும் பொழுதும் மக்களுக்காக அவர்கள் செலவழித்தார்கள். இறந்த பிறகும் அவர்களுடைய சொத்துக்கள் அவர் அனைத்தும் மக்களுக்காக செலவிடப்பட்டு கொண்டே இருக்கின்றது. சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு அவர்கள் ஒரு வணிகராக இருந்தாலும் மக்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தினார்கள் என்பதனை. அது மாத்திரமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திற்கு பிறகு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்திற்கு பிறகு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டம். அந்த காலகட்டத்திலே இதே போன்று மிகப்பெரிய ஒரு பஞ்ச காலகட்டம். அந்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு 1000 ஒட்டகங்களிலே பொருட்களை எடுத்து வருகின்றார்கள். மதீனா மாநகரமே அதிகமான பஞ்ச காலகட்டத்திலே இருக்கின்றது. இதை பார்த்த அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் கேட்டார்கள், யா உஸ்மான், இந்த பொருட்களை எல்லாம் எங்களுக்கு அதிக விலைக்கு விற்று விடுங்கள். நாங்கள் இந்த பொருட்களை இந்த பூமியிலே அதிகமாக விற்று நாங்கள் பொருட்களை ஈட்டிக் கொள்கின்றோம் என்பதாக. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எவ்வளவு கொடுப்பீர்கள் என்பதாக. நாங்கள் 10 மடங்கு தருகின்றோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இதுக்கு மேல தரதுக்கு எனக்கு ஆள் இருக்கு. உடனே அந்த மக்கள் எல்லாம், அந்த வியாபாரிகள் எல்லாம் கேட்கின்றார்கள், நாங்கள் 20 மடங்கு தருகின்றோம். இல்ல, இதுக்கு மேலே எனக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. 30 மடங்கு 40 மடங்கு என்பதாக அந்த வியாபாரிகள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். இதற்கு மேலேயும் எனக்கு தர்றதுக்கு ஆள் இருக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வியாபாரிகள் சொல்றாங்க, இதுக்கு மேல தர்றதுக்கு யாருதான் உங்கள்கிட்ட இருக்கா? கேட்கும் பொழுது அல்லாஹ் என்பதாக கூறிவிட்டு அந்த 1000 ஒட்டகைகளையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைக்கின்றார்கள். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் அந்த ஒட்டகங்களும் மக்களுக்காக செலவிடுங்கள் என்பதாக கொடுக்கின்றார்கள். எந்த அளவிற்கு வியாபாரம் செய்தார்கள், எந்த அளவிற்கு மக்களுக்கு அந்த விஷயங்களை சதக்காவாக, ஜக்காத்தாக, பொருளாதாரங்களை எந்த அளவிற்கு அவர்கள் தர்மம் செய்தார்கள் என்பதனை இதன் மூலியமாக தெரிந்து கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத், அதாவது அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அவர்களிடம் கேட்கப்படுகின்றது, யா உமர், நீங்க இப்ப ஷஹீதாக போறீங்க, நீங்க மௌத்தாக போறீங்க, உங்களுக்கு அப்புறம் ஒரு ஹலீஃபாவை நீங்க தேர்ந்தெடுத்துட்டு போங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் 6 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமிக்கின்றேன். யார் அந்த 6 நபர்கள்? யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சஹாபாக்களை கூறினார்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் என்பதாக. அந்த 10 சஹாபாக்களிலிருந்து 6 நபர்களை கூறுகின்றேன். அவர்களில் நீங்கள் ஒரு நபரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்களே ஒரு மஷூராவை பேசி உங்கள ஒரு ஆளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்கட்டு விட்டுட்டு போறாங்க. அந்த 6 நபர்களில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அந்த நேரத்திலே 6 சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். அந்த 6 சஹாபாக்களுக்கு மத்தியிலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகின்றார்கள். நம்ம 6 பேர் இருக்கோம், 3 பேர் விட்டு கொடுக்கணும். உடனே ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அஸாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைத்து சஹாபாக்களும் விட்டு கொடுக்கின்றார்கள். இப்பொழுது 3 நபர்கள் இருக்கின்றார்கள்.
உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே இதுல யாராவது விட்டு கொடுக்கணும்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் விட்டு கொடுக்கின்றார்கள். நான் விட்டு கொடுக்குறேன், உங்கள யாராவது நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க. ரெண்டு பேருமே தகுதியான ஆட்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களும் தகுதியான ஆள், அதே போன்று அலி ரலியல்லாஹு அவர்களும் தகுதியான ஆட்கள். இரண்டு நபர்களும் ஆட்சியை எடுத்து பல்வேறு விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். நம்மை போன்ற ஆட்சிக்கு ஆசைப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் ஆட்சியை மும்முரமாக நடத்த வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றார்கள். இந்த நேரத்திலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஒன்று சொல்லட்டுமா, உங்களில் யார் ஆட்சியை அமர வேண்டும் என்பதாக நான் சொல்லட்டுமா என்பதாக. இதை கூறியவுடன் மக்கள் எல்லாம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னால் வருகின்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து பேசினார்கள். யா அலி, நீங்கள் உங்களுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டால் நீங்கள் நீதமாக நடக்க வேண்டும். அதே போன்று உஸ்மானுக்கு நான் அதை கொடுத்து விட்டால் அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதாக கூறுகின்றார்கள். இதை கேட்டவுடன் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆசைப்படுகின்றார்கள். ஒருவர்கள் நம்மளால தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்ட்டு அவங்க என்ன வைக்கிறாங்க. ஆனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், உஸ்மானை நான் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கின்றேன் என்பதாக. இந்த இஸ்லாத்தினுடைய மூன்றாவது கலீஃபாவாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் 2.5 ஆண்டுகளும், உமர் ரலியல்லாஹு அவர்கள் 10 ஆண்டுகளும் ஆட்சி செய்தார்கள். இருப்பதிலேயே அதிகமான ஆண்டுகளை ஆட்சி செய்த ஒரே கலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள். அதிகமாக ஆட்சி செய்தார்கள், அதிகமான நன்மைகளை செய்து கொண்டே இருந்தார்கள். அதனால் தான் அதிகமான கிளர்ச்சியாளர்களும் உண்டானார்கள். அப்துல்லா இப்னு சபா என்ற ஒரு கேடுகட்ட ஒரு மனிதன், யூதனாக இருந்தவன், அவன் இஸ்லாத்திற்கு வந்ததாக மக்களுக்கு மத்தியிலே பாவித்து காட்டினான். ஒரு பெரிய கூட்டத்தை அவனுக்கு பின்னால் கொண்டு வந்தான். அவனுக்கு பின்னால் இருந்த அனைத்து மக்களும் புத்தியில் கம்மியான ஒரு இளைஞர்களாக அவன் தேர்ந்தெடுத்தான். என்ன சொன்னாலும் கேட்கிற மாதிரி ஒரு இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பற்றி அதிகமாக கெட்ட விஷயங்களாக சொல்லிக் கொண்டே இருந்தான். அந்த மக்கள் எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டை முற்றுகையிடுகின்றார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்கள் முற்றுகையிடுகின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வீட்டினுடைய கூரைக்கு மேலாக நின்று பேச ஆரம்பிக்கின்றார்கள். நீங்கள் எல்லாம் என்னை கொல்வதற்காக வந்திருக்கின்றீர்கள். ஆனால் இஸ்லாம் 3 விஷயத்திற்காகத்தான் கொல்ல வேண்டும் என்பதாக இஸ்லாம் கட்டளையிடுகின்றது. முதல் விஷயம் முர்த்தத், அதாவது இஸ்லாத்தை விட்டு யாராவது வெளியேறினால் நீங்கள் கொள்ளலாம். நான் இப்பொழுதும் இஸ்லாத்தில் தான் இருக்கின்றேன். இரண்டாவது விஷயம், யாராவது ஜினா விபச்சாரம் செய்து விட்டால் அவரை கொள்ளலாம். நான் இஸ்லாத்திற்கு முன்னாலும் சரி இப்பொழுதும் சரி விபச்சாரம் செய்யவில்லை. மூன்றாவது விஷயம், யாரையாவது தேவையில்லாமல் கொலை செய்தால் அதற்கு பகரமாக கொலை செய்யலாம். நான் இப்பொழுது வரைக்கும் யாரையும் தேவையில்லாமல் கொலை செய்யவில்லை என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கூறிவிட்டு தன்னுடைய வீட்டிற்குள்ளாக செல்கின்றார்கள். 3 நாட்களுக்கு பிறகு கதவுகளை உடைத்துவிட்டு அந்த கேடுகட்ட இளைஞர்கள் வீட்டிற்குள்ளாக நுழைகின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிக்கின்றார்கள். குர்ஆனை எடுத்து ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அவருடைய கழுத்தை அறுக்குகின்றார்கள் அந்த இளைஞர்கள். அவர்களுடைய இரத்தம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் ஹஜ்ஜிக்கு உம்ராவிற்கு சென்றிருந்தோம். வீட்டிற்கு மீண்டும் வந்து பார்க்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய குர்ஆன் ஓதக்கூடிய இந்த குர்ஆனினுடைய வசனங்களிலே சில இரத்த துளிகள் இருந்தது. எந்த இரத்த துளிகள் தெரியுமா? ஃபஸயக்ஃபியகும் அல்லாஹு வஹுவ ஸமீஉல் அலீம். அந்த ஆயத்தின் மீதாக இரத்தம் படிந்திருந்தது. அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எனவே அவர்கள் உங்களுக்கு கெடுதல் நினைத்தால் அவர்கள் அல்லாஹ்வே உங்களுக்கு போதுமானவன், அவனே நன்கறிந்தவன், அவனே அதிகமாக கேட்கக்கூடியவன் என்பதாக வசனத்திலே இரத்தம் பட்டிருந்தது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார். அதே இடத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அந்த யார் கொலை செய்தால் என்பது கூட தெரியாது. 20-30 நபர்கள் மொத்தமாக வீட்டுக்குள்ளாக வருகின்றார்கள். அவர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய கழுத்தை கரகரவென்று அறுத்து அதே இடத்திலே போட்டுவிட்டு சென்று விடுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். மிக தூய்மையான ஒரு மனிதர். எந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஹயா குல்லு ஹைர், அதாவது வெட்கம் இருப்பதிலேயே மிக சிறந்த ஒரு விஷயம். வெட்கம் தான் அதிகமான
சிறந்த ஒரு விஷயம் என்பதாக கூறினார்கள். அதிகமாக வெட்கப்படக்கூடிய ஒரு மனிதராக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிற்குள்ளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து இருந்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய ஆடை லேசாக விலகி இருந்தது. அவருடைய கால் தெரியும் அளவிற்கு விலகி இருந்தது. அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அனுமதி கேட்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சில கேள்விகளை கேட்டுவிட்டு சென்று விடுகின்றார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருகின்றார்கள். அதே போன்று அவர்களும் சென்று விடுகின்றார்கள். மூன்றாவதாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கதவுகளை தட்டியவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருந்து அவருடைய ஆடையை சரி பண்ணி அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கின்றார்கள். மீண்டும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய தேவைகளை முடித்துவிட்டு சென்று விட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், முதலில் என்னுடைய தந்தை வந்தார், நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள். இரண்டாவதாக உமர் வந்தார், அப்பொழுதும் அமைதியாக இருந்தீர்கள். ஆனால் இந்த உஸ்மான் வரும்பொழுது மாத்திரம் எதற்காக நீங்கள் உங்களுடைய ஆடைகளை சரி பண்ணீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த ஒரு மனிதரை பார்த்து மலக்குகள் வெட்கப்படுகின்றார்களோ இவர்கள் வெட்கப்படுவதை பார்த்து மலக்குகள் வெட்கப்படுகின்றார்கள். ஆகையினால் நான் என்னுடைய ஆடைகளை சரி பண்ணி கொண்டேன். அவர்கள் நான் அதே கோலத்திலே இருந்திருந்தால் உஸ்மான் வந்த வேலையை முடிக்காமல் சென்றிருப்பார். ஆகையினால் நான் என்ன செய்யவில்லை, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்தவுடன் என்னுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அந்த அளவுக்கு வெட்கமுடைய ஒரு மனிதராக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பல்வேறு படிப்பினைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஒரு நபித்தோழருடன் சந்திக்க அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.